வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி 2025 ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ஓட்டுநர் உடன் நடத்துனர் தேர்வுகளுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, தேர்வுக்குண்டான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க இல்லையா. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது இந்த ரிசல்ட்டுக்காகத்தாங்க. தமிழகத்தில் ஓட்டுநர் உடன் கண்டக்டர் ஓட்டுநருடன் நடத்துனருடைய தேர்வு முடிவுகளில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதை நாங்கள் வெளியிட்டுறதில் நிறைய பேருக்கு நிறைய விதமாக சாதகமாக இல்லை பாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வெளியீட்டில் சிறிது கால தாமதங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அந்த கால தாமதங்களால் யாருக்கு என்ன பயன் அப்படின்றது இந்த நாள் வரை ஒன்றும் புரியலைங்க. நடத்துனருடன் ஓட்டுநர் தேர்வுக்கு உண்டான கீ சேலஞ்சிங்ஸ் எல்லாமே நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எங்கேயோ ஆன்லைனில் ஒரு புக்கை வாங்கி படிச்சிருப்பாங்க. அந்த புக்கிலேருந்து இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் ரெடியாக இருக்கும். அந்த ஆன்சர் தான் ரைட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடாது. ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தில் மட்டும் நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நீங்கள் படித்ததுக்கு டிஎன்எஸ்டிசி கொடுத்த அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் தவறு என்றால் மட்டும்தான் உங்களால் கீ சேலஞ்சிங் செய்ய முடியும். மற்றபடி உங்களால் கீ சேலஞ்சிங் கண்டிப்பாக செய்ய இயலாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆன்லைனில் 2500 3000 4000 அப்படின்ட்டு புக்கை வாங்கி யாருக்கிட்டேயோ படிச்சிருப்பாங்க. அந்த புக்கு எல்லாமே இதில் செல்லுபடி ஆகாது. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டாக இருக்கும், ஆனால் டிஎன்எஸ்டிசி கொடுத்தது தவறாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் இவங்க கொடுத்தது மட்டும்தான் சரியானது. ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் என்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்ஸை கூட நீங்கள் ரெஃபர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ், இந்த ஆத்தர்ஸு அந்த மாதிரி டிஎன்எஸ்பிசி அப்ரூவ் பண்ண புக்ஸு, இந்த மாதிரி புக்ஸை பார்த்திங்கன்னா தமிழில் சேலஞ்சிங் பண்ணலாம். என்ஜின் சைடு இந்த பேருந்து சைடு சேலஞ்சிங் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தை மட்டும்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக சேலஞ்சிங் பண்ணனா ஒரு 5 கேள்விகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, தவிர பெரிய லெவலில் எல்லாம் மாறாதுங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக அங்கங்கே புக்கு வாங்கி படித்ததுனால இதில் புக்கே இல்லை, நிறைய பேர்த்துக்கு இன்னமும் எனக்கு என்ன புக்குன்னே தெரியாதுன்ற கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சேலஞ்சிங் தவிரல ஒரு சில சேலஞ்சிங் நடக்கும். ஒன்று வாங்கினாலே எல்லாத்துக்குமே அது கிடைக்கும். ஓகேங்களா? கீ சேலஞ்சிங் செய்ய நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தக ப்ரூஃப் தான் நீங்கள் வீடியோவாக நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டிசிசி தேர்வு எழுதிய அனைவருமே தற்சமயம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெளியிட்டிருக்காங்க. டிரைவருக்கும் கண்டக்டருடைய முடிவுகள் எப்போ வரும் அப்படின்றதுக்காக தான். டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவருக்கும் கண்டக்டருடைய தற்சமயம் வந்திருக்க அந்த கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். டிரைவர் கேட்டகரிக்கு உண்டான கட் ஆஃபை நம்ம பார்த்தலாம் வாங்க. ஜிடி 80, பிசி 75, பிசி முஸ்லீம் 76, எம்பிசி டிஎன்சி 71, எஸ்சி 70, எஸ்சி 68, எஸ்டி 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விட 60. எல்லாத்துக்குமே பேசிக்காக இன்க்ளூட் இதில் இருக்க வேண்டியது 60ல் இருக்க வேண்டியது 20 மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும். அந்த தமிழில் நீங்கள் எடுத்திருக்க மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி அது மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செல்லுபடியாகும். மார்க் இல்லை அப்படின்னா இது செல்லுபடியாக வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மக்களே அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். விரைவில் பார்த்திங்கன்னா 2026 உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து கண்டக்டருக்கு உண்டான கட் ஆஃப் ஜென்ரல் 81, பிசி 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி டிஎன்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டி 65, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் 60. அடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்ட்டை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். டிசிசி தான், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிசிசி உடைய கட் ஆஃப் ஜென்ரல் 75, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் 60. எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது 20 மார்க் கம்பல்சரி இருந்தால் தான் உங்களுக்கு பணி கிடைக்கும். மற்றபடி இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களை டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகத்தில் 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் ரெடியாக இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்மந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.